ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான வெனிலா அண்ட் சாக்லேட் மக் கேக் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து செராமிக் மக் எடுத்திருக்கேன். நீங்க கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைண்ட்லி வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் பேக்கிங் ஸ்பூன்ஸ் இருந்துச்சுன்னா, இட் வில் பி பெட்டர் ஃபார் த மெஷர்மெண்ட்ஸ். நான் வந்து எந்த கப்பில் பண்ணுறோமோ நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம். அதிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபார் அ சேஞ்ச் வேணும்னா நீங்கள் வந்து ஜாக்ரி ஆர் பாம் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியானது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக நம்ம மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். பட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மெல்டட் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்குது எண்ட் ஆஃப் த ரெசிபியில் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நான் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒயிட் வெனிலாவோட ஃப்ளேவருக்கு இந்த கலர்ஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக. சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து சின்ன பேஸுன்றதுனால மைதா மாவு கண்டிப்பாக ஒட்டும் கீழே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக டாப்பிங் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மக் கேக் பண்ணலாம். ரெடி ஃபார் பேக்கிங். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா சாக்லேட் மக் கேக். கண்டிப்பாக அது கிட்ஸ்க்கு பிடிக்கும். அதுக்கு வந்து அதே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கலாம். நான் வந்து ஹர்ஷீஸோட எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதே தான் உங்களுக்கு ஜாக்ரி வேணால் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் டைமில் அதை செஞ்சு கொடுத்திங்கன்னா 5 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக நான் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேட்டர் வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர்க் ஒரு ஸ்பூனில். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டாப்பிங்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆர் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் ஓடிஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நம்ம வெனிலா அண்ட் சாக்லேட் மக் கேக்கை நம்ம பேக் பண்ணோம். பேக்கிங் மோட் செட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, அட்டகாசமான வெனிலா மக் கேக் அண்ட் சாக்லேட் மக் கேக் ரெடி. 5 to 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பட்டர் மாதிரி வாயில் மெல்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.